ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான வடகம் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். வாங்க செய்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த சின்ன வெங்காயம் வடகம் செய்கிறதுக்கு ஒரு 6 கிலோ சின்ன வெங்காயம் வாங்கிட்டேங்க. 2 கிலோ பூண்டு பல் நல்லா மீடியம் சைஸாக வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கணுங்க. வாஷ் பண்ணி கழுவி நல்லா காய வச்சுக்கிட்டேன். அதே போல் சின்ன வெங்காயத்தையும் நம்ம நல்லா உரித்து சுத்தம் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது ரொம்ப பழைய பானை, ஏன்னா பழைய வடகம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பிசுப்பெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி சன்லைட்டில் காய வச்சுட்டேங்க. கூடவே கடுகு, வெந்தயம், ஜீரகம், மஞ்சள் தூள், கல் உப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நம்ம இதை ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. கொஞ்சம் மெனக்கெட்ட வேலை தான் பார்த்திங்கன்னா. ஆனால் நாளடைவில் ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப சுத்தமாக பண்ணணும். பாருங்கள், இவ்வளோ க்ளீனாக கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி காய வச்சாச்சு. இப்போ கல் உரலில் இடிக்க போகிறோம். கொஞ்சம் பூண்டு நல்லா கொஞ்சம் இடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து மேலே கருவேப்பிலையை தண்ணியே இல்லாமல் உணர வச்சு போட்டோம்னா கொஞ்சம் செதறாது. குட்டியாக தான் இருக்குது இந்த உரல். இது வாங்கி ஒரு 30 வருஷம் இருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய உழைச்சிருச்சு நல்லா. இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப கைக்கு வாகா இருக்குது. நம்ம கொஞ்சமாக உட்காந்து இடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்தையும் இடித்து முடிச்சுட்டு இந்த கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் நல்லா களைஞ்சி வடிகட்டி வச்சுட்டேன். அது கூட மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுட்டேன். நம்ம இடித்த கலவையில் இதெல்லாம் நல்லா ஊற்றி கிளறி வச்சுட்டேன். 3ஆவது நாள் எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குங்க இந்த சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம். நல்லா ஊறி இருக்குது, செம்ம வாசனையாக இருக்குது. இது 3rd டே. அப்போ நம்ம காய வைக்கிறதுக்கு வேண்டிய தட்டெல்லாம் கழுவி சன்லைட்டில் காய வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தை பிழிஞ்சி ஒவ்வொரு தட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் நம்ம அடிக்கடி கொஞ்சம் சன்லைட்டில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அந்த லேயராக அப்படியே ஈரம் நின்றுடும். அதனால் உட்டன் கரண்டி ஒன்று வச்சுருக்கேன். நான் வருஷம் பண்ணுறதால இதுக்கு வேண்டிய பாத்திரம் எல்லாமே நான் வச்சுருப்பேன். நல்லா அந்த ஒரு கட்டை இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு சில்வர் பெஞ்ச் இருக்குது. அதில் வச்சு நம்ம காய வச்சா கீழே இருக்க தூசிலாம் அதில் படாது. கொஞ்சம் நேரம் சன்லைட் வர்ற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா திறந்து விடுவேன். பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4:30க்கெல்லாம் எடுத்து திரும்பவும் அந்த பானையிலே வச்சு துணியை கட்டி மூடி வச்சிடணுங்க. பாருங்கள், கொஞ்சம் நமக்கு இவ்வளோ தண்ணி நின்று இருக்குது. 6 கிலோ வெங்காயம், 2 கிலோ பூண்டு, கருவேப்பிலெல்லாம் போட்டு இடித்த கலவையில் நம்ம உப்பு, மஞ்சத்தூள், கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் போட்ட கலவை இது. அப்படியே கொஞ்சம் காஞ்சின்ருக்கு. ஒரு 2-3 டேஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் காய வைக்கணும். ஏன்னா அது வரைக்கும் அது கொஞ்சம் ஊறணும். அந்த தண்ணி எல்லாம் வற்றி முடிஞ்ச உடனே உருண்டை பிடிக்க வருதான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். உருண்டை பிடிச்சி உருண்டையாக வச்சிடணும். அன்றைக்கே எண்ணெய் வைக்க முடியாது. ஏன்னா எண்ணெய் வச்சுட்டா நமக்கு அது திருப்பி உடஞ்சிரும், உருண்டை வராது. அதனால் கொஞ்சம் உருண்டையாக வச்சு காய வச்சுருவேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபின்னு சொல்லிட்டேன். ரொம்ப பெரிய ப்ராசஸ் தாங்க இது. ஏன்னா கொஞ்சம் நான் அதிகமாக போடுறதால எனக்கு கொஞ்சம் நிறைய எல்லாத்துக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். மீன் குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கு. இதை உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெயும் ஒரு சட்டியில் கலந்துக்கிட்டேன். அப்படியே உருண்டை பிடிச்சி லைட்டாக எண்ணெய் தொட்டு வைக்கணும். கொஞ்சம் நிறையா வைக்கக்கூடாது, ஏன்னா இன்னும் நல்லா காயணும். இப்போ இது உருண்டைக்கே வரலை, அதனால் இப்போ எண்ணெய் வச்சா தூளாக தான் ஆகிடும். அதனால் நல்லா அடுத்த நாள் கொஞ்சம் வந்துருச்சு. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்லா அமைக்க பிடிக்கணும். கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். ஆனால் ஒன்று போல் இருக்கணும்னா ஒருத்தவங்க கையால் தாங்க செய்யணும். எல்லா உருண்டையும் பிடிச்சி முடிச்சிட்டேன். நல்லா தட்டில் வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து நம்ம கொஞ்சம் நிறைய எண்ணெய் வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு நாள். அந்த எண்ணெய் வைக்கிறப்ப கொஞ்சம் நமக்கு அது அழுத்தம் கொடுத்து பிடிக்கணும். உருண்டை அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. ஆனால் விடவும் கூடாது, உருண்டை பிடிச்சே ஆகணும். இதே போல் பிடிச்சி நல்லா திருப்பியும் காய வச்சுட்டு சாயங்காலம் அதே மாதிரி பானையிலே தாங்க ஸ்டோர் பண்ணி மூடி வைக்கணும்.
ஏன்னா இது எண்ணெய் பொருள், தூசி ஈஸியாக வந்து ஒட்டிக்கும். ஏன்னா நம்ம இது நாள்பட வச்சுருக்கிறதால ரொம்ப கண்ணும் கருத்துமா வெயிலில் எடுத்து வச்சு தான் ஆகணும். ஈவினிங் எடுத்து மூடி வச்சிடணும் அதே போல் துணி போட்டு. அடுத்த நாள் காலையில் சன்லைட்டில் அதே பிளேட்டில் நம்ம எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் கையில் வச்சு தொட்டு தொட்டு வச்சோம்னா சூப்பராக கொஞ்சம் குட்டியாக ஆகிடும். இதே போல் 2-3 முறை நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெயும் கலந்த கலவையை வச்சு நல்லா வெயிலில் நல்ல போதுமான வெயிலில் வச்சு காய வச்சிட்டோம்னா பாருங்கள் இந்த போல் உருண்டை ரெடி ஆகிடும். நல்லா சூப்பராக வச்சுட்டேன். நம்ம இது போல் கொஞ்சம் சில தூளாக இருக்கிறதெல்லாம் இந்த குண்டானில் வச்சுருவேன். சன்லைட்டில் வந்து நம்ம இது மாதிரி பண்ணுறதால இந்த பாரம்பரிய முறைப்படி கல் உரலில் இடித்து பானையில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணி மெனக்கெட்ட வேலை செய்யணும் தான். ஆனாலும் செய்துட்டால் இது 1 வருஷத்துக்கு நமக்கு எல்லாத்துக்கும் கவலையே இல்லை. நம்ம ரெகுலராக சமைக்கிற பூண்டு வெங்காயத்தை கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இது போடுறதால. அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். மீன் குழம்புலாம் வச்சா வடகம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது மாதிரி போட்டுக்கிட்டால் நமக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வத்தல், மோர் மிளகாய், ஊறுகாயெல்லாம் போடுற மாதிரி வடகமும் நான் ரெகுலராக பண்ணிவிடுவேன். பாருங்கள், ஒரு 6 கிலோ வெங்காயம், 2 கிலோ பூண்டு பல், நல்லா ஒரு பெரிய கட்டு கருவேப்பிலை சேர்ந்து ஒரு 60 வடகம் கிட்ட வந்தது. இதில் கொஞ்சம் ஒரு 10-15 வடகம் வந்து கொஞ்சம் உடஞ்சிடுச்சு. ஆனாலும் அதை நம்ம ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த உருண்டையாக இருக்கிறது வாசனை போகாத இருக்கும். இதை நம்ம ஆல்டர்னேட்டிவ் டேஸ்க்கு நல்லா பானையில் வச்சு நல்லா எண்ணெயும் வச்சு காய வைக்கணுங்க. கொஞ்சம் உடஞ்சாலும் ட்ரை பண்ணி கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டேன். ஓரளவுக்கு நல்லா தேறிடுச்சு, நல்லா சரக்காக காஞ்சிடுச்சு. நம்ம திருப்பியும் அந்த கடைசியாக ஒரு எண்ணெய் வைக்கிறேன், 3ஆவதாக வைக்கிறேன். நல்லா அந்த உருண்டையும் ரொம்ப சின்ன சைஸ் ஆகிடுச்சு பாருங்கள் பிடிச்சதால். நமக்கு நல்லா அழகாக அந்த ஷேப்பும் வந்துடுச்சு. இந்த நல்லெண்ணெய் விளக்கெண்ணெயோட ஒரு ஷைனிங்காக ஆகிடுச்சு வடகம். நல்லா தண்ணி வற்றி வெயிட்லெஸ்ஸாக ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 2 நாள் திருப்பியும் காய வச்சுட்டு எண்ணெய் இல்லாமல் பானையை நல்லா க்ளீன் பண்ணி துணியால் துடைச்சி சன்லைட்டில் காய வச்சுட்டு அந்த மூடுற துணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ண போகிறேங்க. இதை வந்து ஆல்டர்னேட்டிவாக 1 பை 1 அடுக்கி நல்லா எடுத்து மேலே அந்த துணியை போட்டு கட்டி பரணை மேலே ஏற்றிடுவேங்க. வடகம் ப்ராசஸ் சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது வெயிலில். ஆனால் இந்த வெயில் சூப்பராக இருக்கும். கத்திரி வெயிலெல்லாம் வடகம் ரொம்ப கருப்பாயிடும். இந்த டைம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா கோல்டன் கலர்லேயே இருக்குது வடகம். எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. வடகம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக செய்யணும்னு நீங்கள் நினச்சா ஒரு 1 கிலோ 2 கிலோ வாங்கிக்கோங்க. ஒரு 1/2 கிலோ பூண்டு பல் எல்லாத்தையும் க்ளீனாக அலசி சுத்தம் பண்ணி செய்யுங்க. பாருங்கள், நல்லா ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்படி தாங்க கட்டி நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நம்ம பிளாஸ்டிக் டப்பாவிலலாம் வச்சா இதோட தன்மை மாறிடும். இது நமக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனாலும் அதே வாசனையோட இப்படியே இருக்கும். நம்ம எடுத்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதே போல் இந்த கோடையில் நீங்களும் சின்ன வெங்காய வடகம் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் பயன்படுத்தி இதே போல் சூப்பராக ஒரு வடகம் நீங்கள் பாரம்பரிய முறைப்படி செய்து பாருங்கள். நான் செய்து முடிச்சிட்டேன் இந்த கோடைக்கு. அடுத்து நெக்ஸ்ட் இயர் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சின்ன வெங்காயம் ரெசிபி நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.